தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை பார்த்து வச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்குதோ, யார் யாருக்கெல்லாம் வாராகி அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே அவ்வளோ சந்தோஷம் வருதோ, அவங்க எல்லாருக்கான வீடியோவாய் இந்த வீடியோ நிச்சயமா அமையும். விளக்கு கடை அம்மா அப்படிங்கிறவங்கள பத்தி நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும். அதாவது ராஜலட்சுமி அம்மா தான். இன்னைக்கு ராஜலட்சுமி அம்மா காஞ்சிபுரத்துல ரொம்பவே அழகா ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான விளக்கு பூஜை நடத்துறாங்க. தொடர்ந்து பல விஷயங்களையுமே இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். விநாயகர் பூஜை இப்ப நல்லபடியா முடிச்சிட்டோம். வாழைப்பழம் அவர் முன்னாடி வச்சு ஒரு சொட்டு தண்ணி விட்டு அவருக்கு அந்த நைவேத்தியம் முடிச்சிட்டு விநாயகரை லைட்டா அசைச்சி வச்சிருங்க. அந்த மஞ்சள் பிள்ளையார லேசா அசைச்சி வச்சிருங்க. திருவிளக்குக்கான வழிபாடு. விளக்கு ஏத்தும் போது ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. இந்த விளக்கு வழிபாடு ஏன் அப்படின்னா, அம்பாள் ஜோதி வடிவானவள். அதனாலதான் இந்த ஜோதி வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு காலங்காலமா இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அம்பாளை இப்ப நம்ம ஜோதி ரூபமா நம்மளுடைய வீட்டு விளக்குல இப்ப ஆவாகனம் பண்ணியிருக்கிறோம். இப்ப அந்த அம்பாளை போற்றி திருவிளக்கு அகவல். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே, ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே. ஜோதியில ஆவாகனம் பண்ண அம்பாள்கிட்ட அவ எப்படி இருக்கான்றத நம்ம எல்லாரும் ரசிச்சோம். ஒவ்வொரு பொண்ணுமே அப்படி அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியானவங்க தான். பொதுவாகவே இந்த தேவி வழிபாடுல இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா நெத்தியில குங்குமம், எப்போதுமே கையில நல்ல வளையல், கொலுசு, மெட்டி இதெல்லாம் போட்டு, இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு ஆசை வருதுன்னா, அம்பாள் அப்படிதான் இருப்பா. நம்ம யாரை பார்க்குறோமோ, யாருடைய சொரூபத்தை அடிக்கடி பார்க்குறோமோ அவங்களாவே நாம மாறுவோம். அதனாலதான் அந்த மங்கள சின்னங்கள் எல்லாம் நம்ம அம்மா காட்டின வழிதான் நம்ம எல்லாரும் அணிகிறோம். அதுல எந்த இதுவும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் எல்லாமே அலங்காரமா இன்னைக்கு நமக்கு காட்சி தர்றா. அம்பாளை பார்த்துட்டோம். இப்போ அவளை ஆராதிக்க போறோம். முதல்ல அம்பாளுக்கு 108 அர்ச்சனை. இது குங்குமத்தால பண்ண போறோம். ஓம் சிவாயை நம, ஓம் சிவசக்தியை நம, ஓம் இச்சா சக்தியை நம, ஓம் கிரியா சக்தியை நம. அம்பாளுக்கு இப்ப குங்குமத்தால நம்ம அர்ச்சனை பண்ணியாச்சு. இப்ப அடுத்ததா திருவிளக்கு 108 போற்றி அம்பாள்கிட்ட நாம கேட்க போறோம். மா, உன்னை கூப்பிட்டது, உன்னை அழைச்சி இங்க வச்சது, உன்னையோட கருணையால நாங்க இந்த பூலோகத்துல பிறந்திருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் இந்த உலகத்துல நாங்க வாழ்றதுக்கான சகல சம்பத்துக்களையும் நீ கொடுக்கணும்ன்றதுக்காக அம்பாள்கிட்ட மலர் நாள அர்ச்சனை பண்ண போறோம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி, போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி, முற்றறி ஒளியாய் மிளர்ந்தாய் போற்றி. இப்பொழுது திருவிளக்குக்கு நாம பூஜை பண்ணி இருக்கிறோம். குங்குமம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. இது அம்பாளுக்கான 1000 நாமங்கள் படிக்க போறாங்க. ஓம் பராயை நமஹ, ஓம் வசுந்தாராயை நமஹ, ஓம் வீரி மோத்ராயை நமஹ, ஓம் வீரராகாயை நமஹ. நாயகி அவதான் லலிதா. லலிதாம்பிகைக்காக நவரத்ன மாலை பாடுவோம். இப்பொழுது லலிதா நவரத்ன மாலை
ஆக்கும் தொழில் ஐங்கரநாற்ற நலம் புக்கும் நகையால் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்தினமா அலையினை காக்கும் கணநாயக வாரணமே. சக பெண்களுக்கு நாங்க எந்த விதத்திலையும் மனதாலையும் உடலாலையும் எந்த துன்புறுத்தலும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்குவோம். அதுதான் நம்ம பாவம் சாபம் இதெல்லாம் பேசுறோம்ல, அது எங்க இருந்து வருதுன்னா இன்னொரு ஆத்மா நம்மளை சபிக்கிறதுனால வருது. அப்படி ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கவே வேண்டாம். இனிமேல் நடக்க போறது அத்தனையும் மங்களகரமான நிகழ்வு தான். நல்லா இவ்வளவு நேரம் முட்டி வலி எல்லாம் இருந்தாலும் காலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி நல்லா உட்காருங்க. நல்லா முதுக நிமிர்த்தி நேரா உட்காருங்க. உங்க எதிரில் அந்த விளக்கு ரூபத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்கா. அவளை உங்க மனக்கண்ணால பாருங்க. அவ்வளோ அழகான முகம் அவளுக்கு. சிரிச்சுக்கிட்டோ உங்களை பார்த்துட்டு இருக்கா. உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் அவளை கட்டி அணைச்சு அவ மடியில படுத்துக்கோங்க. இவ்வளவுதான் வேண்டுதல், இவ்வளவுதான் பூஜை. இவ்வளவு நேரம் பண்ண பூஜை எல்லாம் கிடையாது. இதுதான் மனசார அவ கிட்ட போறது மட்டும்தான் உண்மையான பூஜை. வேற யாருமே இந்த உலகத்துல நமக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. நம்மளுடைய எண்ணங்கள் என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது. அம்பாள் எப்பேற்பட்டவ அப்படின்னா, நான் ஏன் இந்த பெண் சக்தியை திரும்ப 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 பேசுறேன்னா, எனக்கு திரும்ப ஒரு வார்த்தை, இந்த வாரம் நான் கேட்ட ஒரு கதையை இந்த நேரத்துல சொல்றேன். இது அதே கண்ணை மூடி நின்று உங்களுடைய மனக்கண்ணில் பாருங்க. 51 சக்தி பீடத்துல ஒரு பீடம் இந்த காமாட்சி இருக்கக்கூடிய காமகோட்டி பீடம்னு சொல்றோம். இந்த 51 சக்தி பீடம் எப்படி உருவாச்சு? அம்பாள் தன்னுடைய தகப்பன் நடத்தக்கூடிய அந்த தகப்பன் வேற யாரும் இல்லை, பல கோடி வருடம் தவமிருந்து நீ எனக்கு மகளா பிறக்கணும் தாயேன்னு வேண்டி வேண்டி பார்வதிக்கு பிறவி எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா ஒரு பக்தன் வேண்டானேன்னு மகளா பிறந்தான். அந்த அவனுக்கு மகளா பிறந்து மனிதனா மனதியா பிறந்து வந்ததுனால சிவபெருமான் அவளை திருமணம் பண்றாரு. அதற்கப்புறம் நடந்தது எல்லாம் அகங்காரத்தால தக்ஷன் நடத்தின யாகத்துக்கு அம்பாளை கூப்பிடல, அழைக்கல. சிவபெருமானுக்கே அழைப்பு இல்லை. அப்ப அம்பாள் பொங்கி எழுகிறார். எல்லார் வீட்லயும் இந்த பிரச்சனை வந்திருக்கும். புருஷன் வீடு பெருசா, புகுந்த வீடு பெருசா. அதை நமக்கு மட்டும் இல்ல, அந்த அம்பாளுக்கும் நடந்திருக்கு. அவ போய் நிற்கும் போது, நான் எங்க அப்பா பண்றது தப்பு, நான் போய் கேட்க போறேன் அப்படின்னு சொல்றார் சிவபெருமான்ட்ட. சிவபெருமான் சொல்றாரு, அதெல்லாம் உன்னாலெல்லாம் முடியாது, அதை நான் பார்த்துக்கிறேன், அவன் அகந்தையால ஆடுறதுன்ற, அதெல்லாம் முடியாது, ஒரு மகளா நான் போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சொல்றா. சிவபெருமான் மறுக்கிறார். அப்போ ஒரு கட்டத்துல நமக்கெல்லாம் ஆத்திரம் வரும் இல்லையா, அது மாதிரி அம்பாளுக்கு ஒரு கோபம் வருது. என்ன கோபம்னா, நான் என்னை மறந்து அவனுக்கு மகளா பிறந்தேன், அவனும் என்னைய மகளா மட்டுமே பார்க்கிறான். நான் மகளா பிறந்ததுனால, பிறவி எடுத்ததுனால உங்களுக்கு மனைவியான நீங்களும் என்னைய ஒரு சாதாரண ஒரு பெண்ணா மனைவியா தான் பாக்குறீங்க. ஆனா நான் யாரு தெரியுமான்னு சொல்லிட்டு அம்பாள் உடம்புல இருந்து தசமகா வித்தியை கிளம்பி வருதான். 10 காளி. இந்த 10 காளியோட சக்தி என்னன்னா, சிவபெருமான் நடுவுல இருக்காரு. 8 திக்கும் அந்த காளி அவரை அசைய விடாம பண்ணுது. வானுலகத்திலையும் வான்வழியாவும் சிவபெருமான் எங்கேயும் போயிட முடியாது, பூலோகம் வழியாவும் எங்கேயும் போக முடியாது, பூமிக்கடியிலையும் போக முடியாது. அப்படி சிவபெருமானையே கட்டி போட சக்தி இந்த சக்திக்கு உண்டு அப்படிங்கிறத அந்த ஒரு க்ஷணம் அம்பாள் உணர வச்சுட்டு தான் அந்த தக்ஷன் யாகத்துக்கு போறாளாம். எல்லாரும் ஒரு பெண்ணை மகளா அம்மாவா மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆழ்மனத்தோட ஆற்றலை யாருமே உணரல. உங்களுடைய ஆள் மனசு எதை செய்யும் போது சந்தோஷமா இருக்கோ அதை செய்யுங்க. ஒரு சில பேருக்கு பக்தி தான் பிடிக்குதுன்னா பக்தியில இருங்க. எதுவும் உங்க மனசை சாந்தப்படுத்துதோ அமைதிப்படுத்துதோ அதை செய்யுங்க. அதுதான் பிரார்த்தனை, அதுதான் உங்களுடைய ஜென்மாவோட குறிக்கோள். இந்த வேண்டுதலோட
இன்னைக்கோட உங்க வாழ்க்கை மாறுது. இந்த வாராகி அந்த நாணயம் உங்க கையில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பக்க பலமா அம்பாள் இருக்க போறான்ற நம்பிக்கையோட இந்த பூஜையை நாம நிறைவு செய்வோம். இந்த பூமி முருகப்பெருமானதுக்கும் கூட தான். முருகப்பெருமான் அருணகிரிநாதர் இங்க வந்தப்போ அவரே கூப்பிட்டு பாத காமிச்ச இடம் இந்த ஊருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த பூமியில நடக்கக்கூடிய இந்த தேவி பூஜையான இந்த விளக்கு பூஜைக்கு புரிந்துள்ள அண்ணா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்தி சொல்ல பேசியதற்கு அப்புறமா நம்ம மங்கள ஆரத்தி காட்டப்படும். ஆதன் ஆன்மீகம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். உலகெங்கும் வாழும் முருக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காஞ்சிபுரம் விளக்கு கடை சார்பாக நடத்தப்பட்ட விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 3வது வருடம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சென்ற வருடம் என்னால் கலந்துக்க முடியல. இந்த வருடம் எப்படியாவது கலந்துக்கணும் முயற்சி பண்ணி கடைசியாக டேட்டை நான் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் தான் தெரிய ஆஹா இந்த மாதிரி நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் நிகழ்ச்சின்னு சொல்லி திரும்ப அவசரமாக என்னோடய எல்லா ப்ரோக்ராமும் மாற்றி இந்த அம்மா இன்றைக்கி தான் உத்தரவு கொடுத்துருக்காங்க. கருக்கினில் அமர்ந்த அம்மன் முழுக்க இந்த அம்மாவோட பேருக்காக தான் வந்தேன். ஏன்னா நான் பெண் சக்தியை பற்றி பெரிய அளவுக்கு கர்ம ஆராய்ச்சியை தொடரும் போது காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பெண் சக்தி இருக்குது. அதில் இந்த கருக்கினி அம்மன் இப்போ தான் அம்மாவை பார்த்துட்டு வந்தேன். சொல்ல வார்த்தை இல்லாத ஒரு உணர்வு. அந்த அம்மாவை பற்றியே தனியாக ஒரு நேர்காணல் பேசணும். சமீபத்தில் என்னோடய நேர்காணலை சொல்லி இந்த பெண் சக்தி மூலயமா தான் எல்லா முருக பக்தர்களும் முருக சக்திக்குள்ளே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபரிவிதமான பெண் சக்தி காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. வராகியை பற்றி சொல்லியிருந்தாங்க. வராகி அம்மாக்கும் எனக்கு என்ன தொடர்புனா என்னோடய பிறப்பே வராகி அம்மனுக்கு உகந்த தீதியான பஞ்சமி தான். இது எனக்கு தெரியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரம் வரப்போ தான் தன்னோட பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி என் குருநாதர் சொல்லுவார். அதில் ஒன்று தான் என்னோடய கர்ணம் எனக்கு தெரிய வந்ததாக இருக்கட்டும், என்னோட திதி தெரிய வந்ததாக இருக்கட்டும், வராகி அம்மானு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றே தெரிய வந்தது சமீப காலமாக தான். அதுக்கு முன்னாடி பஞ்சமினா ஏதோ ஒரு நாள் அப்படின்னு நினச்சிருந்தேன். வராகி அம்மன் வழிபாட்டை எனக்கு தெரிஞ்சில்லை. ராஜலட்சுமி அம்மாவுக்கு அந்த வராகி அம்மன் வழிபட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்காங்க போல இருக்குது. அந்த பஞ்சமி திதிக்கான உகந்த தெய்வமே வராகி அம்மன் எனக்கு அப்புறம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் வராகி அம்மன் பெரிய அற்புதம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வடப்பள்ளியில் சொர்ண வராகின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பெரிய அதிசயம் பண்ணாங்க. நான் போன முதல் நாளே அந்த அதிசயம் நடந்தது. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த தாய் சக்தியை வணங்காத நாள் இல்லை. ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. கருணையே உருவமாகி அற்புத போல நீலி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் பொற்பதம் ஆடுகின்ற பூங்கலல் போற்றி போற்றி மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கலர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு குணம் தரும் உங்களால் அபிராமி கிடைக்கின்ற ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கம்மா. ரொம்ப சீரும் சிறப்புமா விளக்கு பூஜை நடந்து முடிஞ்சிருச்சு. எந்த தாத்பரியத்துல இந்த மாதிரி ஒரு விளக்கு பூஜை வைக்கணும்ன்ற ஆசை வந்ததுமா? உண்மைதான். ஏன்னா விளக்கு அப்படிங்கிறதே நம்மள விளக்குறதுக்காக ஏத்துறது தான். நம்மளுக்குள்ள இருக்கிற இருள் நீங்கி அருள் பெருகணும் அப்படின்றதுக்காக ஏத்துறது தான். எங்களுக்கு இது ஒரு கூட்டு வழிபாடா பண்ணணும், நிறைய பெண் சக்திகளோட சேர்ந்து பண்ணணும்ன்றது தான் எங்களுடைய எண்ணம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் எங்கள் கூட சேர்ந்து இந்த பூஜையில் கலந்துக்கவும் ஆசைப்படுறாங்க. ஒரு 150 பேர் வருவாங்க அப்படின்னு ஆரம்பிச்சது 350 பேர். எந்தவித விளம்பரமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்மளுடைய சேனல்ல ஒரு போஸ்ட் தான் போட்டோம். அதுல இருந்தே 350 பேர் இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து, கடலூர்ல இருந்து, பாண்டிச்சேரியில இருந்து, வேலூர்ல இருந்து, வேலூர், ஒசூர், இப்படி எல்லா ஊர்ல இருந்தும் வந்திருக்காங்க. திரளா காஞ்சிபுரத்து மக்களும் கலந்துகிட்டு இருக்காங்க. நிறைய ஊர்கள் இருக்கு, பர்டிகுலரா இந்த காஞ்சிபுரத்துக்கு காரணம் என்னமா? இது அம்பாளுடைய சக்தி பீடம் இருக்கிற ஊர். அதுவும் பர்டிகுலரா இந்த கோவில், இந்த கருக்கினில் அமர்ந்தவள் அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நம்ம திருவண்ணாமலைக்கு போனா அண்ணாமலையார் தாண்டி நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறது அஷ்டலிங்கங்கள் இல்லையா? அஷ்டலிங்கம் தரிசனம் நம்ம கிரிவல பாதையில பார்த்துருவோம். அதே மாதிரி சக்தி ஸ்தலத்துல இங்க காஞ்சிபுரம் வரும்போது தரிசிக்க வேண்டியது இந்த 8 காலின்வாங்க. அம்பாள் தவக்கோலத்துல இருந்தப்போ
அஷ்ட காளிகளும் அம்பாளுக்கு வந்து 8 திக்கிலையும் இருந்து காவல் இருந்தாங்களாம். அதுல ஒரு காளியான கருக்கினில் அமர்ந்தவள் அம்மன் கோவில் தான் இந்த கோவில். இந்த அம்பாலே ரொம்ப வித்தியாசமா இருப்பா. மகிஷாசுர மர்தினியா அந்த அவதாரம் இப்ப பாத்தீங்கன்னா அலங்காரம் பார்த்தாலே தெரியும். அம்பாள் இப்படிதான் உள்ளேயுமே இருப்பா. இதை வந்து அம்பாள் தான் நடத்த சொல்றா. ஏன்னா இதுல வந்து நான் இதுக்கு முன்னாடி என் வீட்டுக்குள்ள நானே பண்ணியிருக்கிறேன். எல்லா பௌர்ணமிக்கும் தொடர்ந்து ஒரு 6 வருடம் தொடர்ந்து எல்லா பௌர்ணமிக்கும் நான் விரதம் இருந்து சாப்பிடாம காலையில இருந்து நைட் வரைக்கும் சாப்பிடாம இருந்து அந்த பௌர்ணமி பூஜை முடிய விட்டு சாப்பிடுவேன். அப்படி இருந்த காலம் உண்டு. அப்படி நான் மட்டுமே பண்ணிட்டு இருந்த பூஜையை இன்னைக்கு கிட்டத்தட்ட 350 பேரு கலந்து சேர்ந்து அவங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் என்னவா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகணும்ன்றது. வாராகி அம்பாள் பூஜை பண்ணும்போது எல்லாருக்குமே ஆசை இருக்கு, ஆனா நிறைய கோவில்கள் இல்லைன்ற எண்ணம் இருக்கு. ஸோ இதனால எல்லா மாவட்டத்துக்கும் அம்பாளுடைய பூஜை நடத்தணும், அதுவும் அங்க இருக்கக்கூடிய பெண் சக்திகளோட சேர்ந்து நடத்திக்கணும் அப்படிங்கிறது அம்பாளுடைய எண்ணமாவே நானுமே பாக்குறேன். அதனாலதான் அதுக்கு முன்னேற்பாடாதான் இந்த பூஜைகள். கண்டிப்பா இன்னைக்கு நடந்த விளக்கு பூஜையில ஒரு 350 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. அடுத்த வருடம் மறுபடியும் இதே நாள்ல நடக்கணும், அந்த 350 3500 மாறணும் அப்படின்னு அதன் ஆன்மீகம் சார்பா ஒரு மனமார்ந்த நன்றி. உங்களோட இந்த பிஸியான ஷெட்யூல்லையும் ஒரு நல்ல பேட்டி கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. சந்தோஷமா. வாராகி அம்மன் அப்படிங்கிற தெய்வம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வமா இருக்கு. உங்களோட வாழ்க்கையில வாராகி அம்மன் என்ன மாற்றத்தை கொடுத்துருக்காங்க? வாராகி அம்மா தான் என்னோட அம்மான்னு நான் நினைக்கிற அளவுக்கு அவங்க என்னோட வாழ்க்கையில மாற்றம் கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வாராகி அம்மன் கோவில் இருக்குது. சின்ன வயசுலேருந்து போவோம், ஆனால் வாராகி அம்மா அங்கே இருக்காங்கன்னு தெரியாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த வாராகி அம்மா வந்து ஒரு கொரோனாக்கு அப்புறம் தெரிய வந்துச்சு இல்லையா, அப்போ தான் தெரிஞ்சுது. நல்ல பூஜையும் நடக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் அம்மா மேலே ரொம்ப ஈர்ப்பு அதிகமாகி அம்மாவுக்கு பூஜைக்கு அந்த 9 நாள் நவராத்திரி நடக்கும், அது எல்லாத்தையுமே விளக்கு பூஜை 1008 சகஸ்ரநாமம் அதில் எல்லாத்துலேயுமே கலந்துப்பேன். அதுக்கப்புறம் இப்போ நடந்த அதிசயம் என்னென்னா, வாராகி பூஜை விளக்கு பூஜை எங்கள் ஊரில் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்டே. லாஸ்ட் நாள் வந்து அங்கே பாட்டு பாடணும்னு சொன்னாங்க. சரின்ட்டு பாட்டு எடுத்து பாடினோம். அடுத்த நாள் எப்படின்னே தெரியல, என்னோட தம்பி வந்து தஞ்சாவூர் போகலாம் வரையாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான். கடைசி நாள் பூஜைக்கு நான் வாராகி பாட்டை அங்கே எழுதி வச்சுருந்தேன், என்னோடய ஃபோனில் இருந்துச்சு. கடைசி நாள் நான் வந்து இதுக்கு தஞ்சைக்கு போகும்போது நான் பாடுவேன்லாம் நினைக்கல. பிரகதீஸ்வரை பார்த்துட்டு சரி அம்மா லாஸ்ட் நாள் போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் நாள் அங்கே போகும்போது பாடக்கூடிய வாய்ப்பே கிடச்சிது. நான் அன்னைக்கு என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, எங்கள் ஊரில் பாடும்போது அம்மா நீ கேட்குறியா, நான் பாடுறது என்ன உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து நினச்சேன். நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு தஞ்சையில் வந்து எனக்கு நிற்க வச்சு, எனக்கு பாடலாம் தெரியாது, என்னை நிற்க வச்சு இன்னைக்கு பாடியிருந்தேன் இல்லையா, அந்த பாட்டை பாட வச்சாங்க அம்மா. அதுவே எனக்கு ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. இவ்வளோ தூரம் நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்தது, நான் கடலூர்லேருந்து வரேன், நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில தான் இங்கே வந்திருக்கேன் நான். இருந்தாலும் அம்மாவை எப்படியாவது பார்க்கணும், வந்து விளக்கு பூஜையில் கலந்துக்கணுன்ற ஒரே ஆசையில் வந்தது ஃபுல்லாக அவங்களால தான், பண்ணதும் அவங்களால தான். இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே பார்த்துப்பாங்க நம்ம.